அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது லட்சியங்க. பார்த்தீங்கன்னாக்கா, இங்க உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த துறையில பெருசா ஜெயிக்கணும்னு ரொம்ப வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், இப்போ சினிமா துறை திரைத்துறையை சார்ந்தவங்களா இருக்காங்க வச்சுக்கங்களேன். அவங்க திரைத்துறையில பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஒரு படத்துக்கு போனா கூட யோசிப்பாங்க. அங்க போனா ஃபீலிங்ஸ் ஆகும். என்ன ஃபீலிங்ஸ் ஆகும்னா, சரி நம்ம போய் நம்மளே படம் பண்ணி ஜெயிக்கல. சரி மத்தவங்க படத்த பார்த்து பார்த்து வந்து என்ன ஓடுறது, அவங்களே ஒரு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஸோ படமே பார்க்க முடியாது அவங்களால. நம்ம படம் எப்ப திரையில வரும்? அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாரி அந்தந்த துறைய சார்ந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த மாரி. இன்னும் பல துறைகள்ல இருக்குது. அந்த மாரி அந்த துறைய சார்ந்த ஒரு நபரிடம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ ஒரு ஒரு பெரிய ஆளா இருப்பான். அவங்கள்ட்ட போனா நம்ம காரியத்த சாதிச்சிடலாம். ஸோ அதனால அவங்கள போய் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களால இது நல்லது நடந்துராதா? அப்படின்னு வந்து பார்ப்போம். எப்படி அவங்க எதுவும் பண்ணிட மாட்டாங்களா? அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவோம், அவங்களுக்காகவே வந்து நம்ம காலத்தையும், நேரத்தையும் அவங்களுக்காக விரயம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கூடயே இருந்தா நம்மளுக்கு எதனா செஞ்சுருவாரு. நம்ம லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லட்சியத்துக்கு இவங்க ஒரு துரும்பா இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு நம்பிக்கையில ஓடிட்டு இருப்போம். ஆனா நம்ம சந்திச்ச நபர் சரியான நபரா? அவங்க செய்வாங்களா? அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளா? அவ பேசுறது உண்மையா? பொய்யா? இத நம்ம சிந்திக்காம கேட்டா இல்ல. ஏன்னா, நம்ப கனவு வந்து மைண்ட்ல வந்து அவங்கள முழுசா நம்ப வச்சுரும். அவன்ட்ட ஒண்ணுமே இல்லன்னா கூட நம்ம நம்ப வச்சுரும். அதனால அந்த நிதானத்தோட நம்ம வந்து அப்சர்வேஷன் நல்லா அவங்கள கவனிக்கணும். ஏன்னா சிலர் வந்து அந்த அந்த ஆர்வத்துல கவனிக்காம அவங்கள முழுசா நம்பிர்றது. அவங்க ஃபோன் காலுக்காக வெயிட் பண்றது, இன்னும் கடவுள் மாரி. அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து அவங்கள எப்ப நேர்ல சந்திப்போம், எப்ப மீட் பண்ணுவோம். ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அவனுக்கு கதை சொல்லிட்டான். பட் ஆனா அவன் வந்து நம்ம பெருசா வந்து அவன் என்ன பண்ணுவான் நம்மள பயன்படுத்திப்பான். நல்லா பயன்படுத்திப்பான். நம்மளுடைய வீக்னஸ புரிஞ்சுகிட்டு, பல்ஸ பார்த்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட நேரத்த நம்மள விரயமாக்கி விட்டுருவான். ஸோ இதனால என்ன ஆகும்னா வந்து நம்ம இப்போ ஒரு லட்சியத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லட்சியம் நீ பயணம் பண்ணிட்டு இருக்கன்னா, உன்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற பல பேர் உன்ன நம்பி இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுவாங்க நினைச்சு இவங்கள போட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாரி வந்து இந்த லட்சியம் என்றது கண்டிப்பா வந்து நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சே தீரும். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒரு மாற்றம் இல்லையா? இவங்க வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து மேலும் மேலும் நம்ம பலசாலி ஆக்குறதுக்கான இவங்கலாம் வந்து ஒரு கருவி. பட் ஆனா இவங்களால நடக்காது. யாரால பாதிக்கப்பட்டோமோ, யாரால எதுவும் நடக்கலையோ நம்மளுக்கு, ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த நம்ம பண்ணியிருக்க மாட்டான். நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தன் எங்கேயோ வந்து சடனா வந்து ஃபிரான்ஸ் ஆஃப் செகண்ட்ல பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இப்ப ஏன் நம்ம போய் மாட்டணும்? எதுக்காக நம்ம நேரத்த காலத்த விரயமான்னு பார்க்கும்போது, அவங்கலாம்